வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் வினிதா ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருக்கழுக்குன்றம் அரசு மருத்துவமனையில் ஆட்சியர் திடீர் ஆய்வு. போதுமான மருத்துவ பணியாளர்கள் இல்லை என முன்னாள் எம்எல்ஏ பரபரப்பு புகார். சிதம்பரம் அருகே கொள்முதல் செய்யப்படாமல் குவித்து வைக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைய வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் கவலை. கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாத அங்கன்வாடி மையம். மாலை முரசு செய்தி எதிரொலியால் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதால் பெற்றோர்கள் மகிழ்ச்சி. நாகை அருகே இணைப்பாலம் அமைக்க சாலையோர மண்ணை அள்ளும் அவலம். விளைநிலங்களை காப்பாற்ற கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூரில் உணவு மற்றும் வீடின்றி துவைக்கும் மலைவாழ் மக்கள். வாழ்க்கை நிலை குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருக்கழுக்குன்றம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியரிடம் போதுமான மருத்துவ பணியாளர்கள் இல்லை என்று அடுக்கடுக்காக புகார் தெரிவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆட்சியர் அருண்ராஜ் உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திருக்கழுக்குன்றம் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்தபோது மருத்துவமனையில் நாள்தோறும் 800க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வரும் நிலையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் இல்லை என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி காரசாரமாக புகார் தெரிவித்தார். இதுகுறித்து கேட்டறிந்த ஆட்சியர் பணியாளர்களை நியமிக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜிஹெச்ல வந்து ஒரு சுமார் வந்து ஒரு 200 பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு வராங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுற டாக்டர்ஸ் வந்து இன்னும் இருக்கணும், அல்லது வந்து தேவைப்படுறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன அரேஞ்ச் பண்ணாலும் சொல்லி யோசிக்கணும், அது பண்ணணும். சிதம்பரம் அருகே அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்யாததால் ஆயிரக்கணக்கான மூட்டை நெல் சேதமடைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பெரியப்பட்டு கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. தற்போது அறுவடை பணிகள் நிறைவடைந்து கொள்முதல் செய்ய நெல்லை குவியல் குவியலாக குவித்து வைத்துள்ளனர். வழக்கமாக நெல் அறுவடை நேரங்களில் அதிகாரிகள் நேரடியாக வந்து நெல்லை கொள்முதல் செய்வது வழக்கம். ஆனால் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் நெல்லை குவித்து வைத்தும் பொது இடங்களில் காய வைத்தும் காத்திருக்கின்றனர். இப்பகுதியில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் வாடகைக்கு தார்ப்பாய் எடுத்து வந்து நெல்லை மூடி வைத்துள்ளனர். விரைவில் கொள்முதல் பணியை தொடங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்கு இப்போ வந்து போச்சுன்னா எங்களுக்கு நெல் காவல் இருந்து நெல்லை காவந்து பண்ண முடியாங்க. எத்தனை படுதா போட்டாலும் ஈரமாயிடுது, மணலில் ஈரமாயிடுது. ஆள் வச்சு அப்பப்போ அடிக்கடி கிண்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நெல் நாங்கள் கடன் வாங்கி பயிர் வைக்கிறோம், மாசல் வைக்கிறோம். அது எங்களுக்கு மழை வந்துச்சுன்னா எங்கள் கை காசு கடன் வந்து எங்களால் எதுவும். டிஎம் ஆஃபீஸுக்கு போய் கேட்டால் அவங்க வந்து நீ இங்கே கொடுக்க வேண்டியதானே லெட்டருன்றாரு, நீ எங்கே கொடுத்தியா அங்கே போய் கேளுன்றாப்புல. அப்படின்னா நான் இப்போ திங்கக்கிழமை போய் கேட்குறேன், கலெக்டர்கிட்ட நான் இப்போ எழுதி அனுப்பியிருக்கேன் அப்படின்றாரு. இதுவரை வந்து இன்னும் சென்டர் போடவில்லை சார். இங்கே
இந்த மழை காலத்தில் இன்னும் 3 மணி நேரத்தில் மழை பெய்யுன்றாங்க இன்றைக்கி. எல்லாம் நெல் நனைஞ்சா என்ன ஆகிறது? விவசாயி நஷ்டப்பட வேண்டியது இதாக இருக்குது. இதில் படுதா வாடகை எல்லாமே வந்து கொடுத்து விவசாயிகளை அவதிப்பட வேண்டிய நிலவரம் வந்திருக்கு சார். உடனடியாக டிபிசி திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படாத அங்கன்வாடி மையம் மாலை முரசு செய்தி எதிரொலியால் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அம்மாப்பட்டியில் கடந்த 2022ஆம் ஆண்டு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் அங்கன்வாடி மையம் திறக்கப்படாமல் இருந்து வந்தது. இதனால் அங்கன்வாடி குழந்தைகளை அருகில் உள்ள ரேஷன் கடை நடைபாதையில் அமர வைத்து கற்பிக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் கடந்த 14ஆம் தேதி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக அங்கன்வாடி மைய கட்டடத்தை உடனடியாக திறக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டு குழந்தைகள் உள்ளே அமர வைக்கப்பட்டனர். அத்துடன் அங்கன்வாடி மையத்தில் சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்றதால் அப்பகுதி பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தனர். பரமக்குடியில் திட்டப்பணிகளை ஆய்வு செய்ய வந்த மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோ பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். அப்போது பரமக்குடி அருகே உள்ள வாணியவல்லம் அங்கன்வாடி மையத்தில் திடீர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து பரமக்குடி ஜீவா நகரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பூங்காவை பார்வையிட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் ஆட்சியரை முற்றுகையிட்டு ஜீவா நகரில் முறையான கழிவுநீர் வடிகால் வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் இதனால் மழைக்காலங்களில் மிகவும் சிரமப்படுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். அது யூஸ்ல இல்லையா? இங்கே ஊற்றிக்கிட்ட அந்த கழிவு நீரெல்லாம் இங்கே தான் வந்து. ஆமாம், இருந்தோம்னா கொசு உற்பத்தி ஆகுது. ஆனால் இது உங்கள் கிச்சன் தண்ணி எல்லாமே இங்கே தான் வருது. சொல்லிட்டேங்கம்மா. நாகை அருகே மேலவாழக்கரை கிராமத்தில் விளைநிலங்களை காப்பாற்ற கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் மேலவாழக்கரை கிராமத்தில் வெள்ளையாற்றின் குறுக்கே பேருந்து வசதிக்காக புதிய இணைப்பு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாலத்தின் கரையை பலப்படுத்துவதற்காக ஒப்பந்ததாரர்கள் எந்த அனுமதியும் பெறாமல் சாலை ஓரத்தில் உள்ள வண்டல் மண்ணை தோண்டி வெள்ளையாற்றின் குறுக்கே நடைபெறும் புதிய பாலத்திற்கு பயன்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கால் சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்படையும் சூழல் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஒப்பந்ததாரர்கள் தோண்டிய பள்ளத்தால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் விளைநிலங்களை காப்பாற்ற கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைத்து தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலவாழக்கரை கிராமத்தில் நாட்டிற்கும் இடையில் ஒரு புதிய பாலம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க பஸ் போக்குவரத்துக்காக. அந்த பாலம் வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்ச தருவாயில் அந்த பாலம் சைடு அணைப்புக்காக வாழக்கரைக்கு செல்லக்கூடிய இணைப்பு சாலை, அதாவது மேலவாழக்கரை கிராமத்திலிருந்து மேலவாழக்கரை வல்லாங்கொட்டம், முப்பத்திக்கொட்டகம், ராமன் கொட்டகம் 4 ஊர் மக்கள் செல்லக்கூடிய சாலையில் 15-16 அடிக்கு பள்ளத்தை கொண்டு வச்சுருக்காங்க கான்ட்ராக்டுக்காரவங்க. டெய்லி ஈவினிங்கே ஸ்கூல் வேன் மட்டும் 4 வண்டி வந்து போகுது. இந்த வண்டிகள் ஆபத்து ஏற்படும் நிலையில் உள்ளது. இதை தக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து ரீட்டர்னிங் வால் கட்டி கொடுத்து பொதுமக்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லாமல் செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூரில் மலைவாழ் மக்கள் உண்ண உணவு இன்றியும் இருக்க வீடுகள் இன்றியும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இவர்களின் வாழ்க்கை நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெலக்கல்நத்தம் ஊராட்சிக்கு உட்பட்டது செட்டேரி டேம் கலைஞர் நகர் பகுதி. இப்பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த மலைவாழ் மக்களுக்கு அரசு தரும் எந்த சலுகைகளும் அடிப்படை வசதிகளும் இதுவரை கிடைக்கவில்லை. பிளாஸ்டிக் ஷீட்டுகளை கொண்டு சிறிய குடிசைகளை அமைத்து வசித்து வரும் இப்பகுதி மக்கள் தங்களுக்கு மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்குவதற்கு வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகம் 2020-21ஆம் ஆண்டு
தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சூரிய மின் சக்தியுடன் கூடிய பசுமை வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 9 வீடுகளை கட்டி கொடுத்தது. கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஜோலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் திறந்து வைத்தார். இதில் 9 குடும்பத்தினர் குடியேறினர். இந்த 9 வீடுகளிலும் கழிப்பறை வசதி இல்லை என்றும் மின் ஒயரிங் செய்யப்படாததால் வீட்டிற்குள் மின் வசதி இல்லை என்றும் பயனாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் 3 மாதத்திற்குள் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வாசக்கால் பூச்சு செல்லரித்து சிதிலமடைந்துள்ளன. அத்துடன் மழைக்காலங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் வந்து விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். வீடெல்லாம் மழை வந்தா ரொம்ப ஒழுகுது. வாஸ்கால் எல்லாம் பச்சை மரமே எடுத்து போட்டாங்க. ஜன்னல் வாஸ்கால் எல்லாம் பச்சை மரமே எடுத்து போட்டனால எல்லாம் ஒடுப்புட்டுச்சு, எல்லாம் சாப்பிட்டுக்குது. மழை வந்தா ரொம்ப தண்ணி வருது, ஒழுகுது. இங்கேயும் இருக்க முடியறதில்ல, கொட்டாயிலும் இருக்க முடியறதில்ல. எதுக்கு சார் இந்த வீடு கட்டி கொடுத்தீங்க? லைட்டு கூட போடல, மீட்டர் போட்டு வச்சு ஒரே லைட்டு தான் போட்டுக்கிறாங்க. வெளியில மட்டும் தான் தெரியும், உள்ள எல்லாம் இருட்டாதான். உள்ள வயரிங் எல்லாம் பண்ணல, லைட் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். குடிசையில் வாழும் நிலையை மாற்றி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் வசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பசுமை வீடுகள் திட்டம் கொண்டுவரப்பட்டு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த வீடுகள் தரமானதாக கட்டப்படாததால் அரசின் திட்டங்கள் பயனாளர்களை முழுமையாக சென்று சேரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பகுதி மக்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லாததால் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை என்று கூறும் இவர்கள் பிள்ளைகளை பால்வாடிக்கு மட்டுமே அனுப்புவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அத்துடன் இந்த மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் கார்டு இல்லாததால் அரசு சார்பில் வழங்கப்படும் எந்த சலுகைகளும் கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். கூலி வேலை கிடைத்தால் அதில் கிடைக்கும் சொற்ப ஊதியத்தில் அரிசி, காய்கறிகளை வாங்கி வந்து சமைக்கின்றனர். கூலி வேலை கிடைக்காத நாட்களில் வேலிகளில் உள்ள கோவக்காய் மற்றும் பூமியில் தோண்டப்பட்டு வேர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை கொண்டு வந்து தங்களின் பிள்ளைகளின் பசியை ஆற்றி வருகின்றனர் இந்த மலைவாழ் மக்கள். ரேஷன் கார்டு இருந்தால் அதில் கிடைக்கும் அரிசியை கொண்டு கஞ்சி வைத்து குடிப்போம், ஆனால் எங்களுக்கு அதற்கும் வழியில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். எங்க பசங்களை அனுப்பணும்னா கூட ஜாதி சான்றிதழ் இல்ல, அது இருந்தாதான் ஸ்கூல் சேர்த்துவோன்றாங்க. அது இல்லாதனால ஆதார் கார்டு கூட பிடிக்க முடியல. பால்வாடிக்கு தான் போதும் எங்க பசங்க ரெண்டும். பாம்பு, பல்லி, தவளை நிறைய வருது. குழந்தைங்களை வச்சுன்னா அந்த வீட்டுல இருக்க முடியறதில்ல. மாவட்ட ஆட்சியர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இப்பகுதியில் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள நிலையில் 9 குடும்பத்திற்கு மட்டுமே இந்த பசுமை வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள குடும்பத்தினர் அதே குடிசையில் வசித்து வருகின்றனர். இந்த குடிசை ஒரு மழைக்கு கூட தாங்காத நிலையிலேயே உள்ளது. இந்த குடிசைகள் மனிதர்கள் மட்டுமின்றி பாம்பு, பூரான், தேள் போன்ற விஷ ஜந்துக்களும் வசித்து வருகின்றன. இந்த குடிசையில்தான் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் இந்த மலைவாழ் மக்கள். எனவே தங்களுக்கும் தரமான பசுமை வீடுகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் கணவனை இழந்த இந்த கைம்பெண். வாழக்கோட்டையில் தான் இருக்கேன். மழை வந்து அட்டை, பாம்பு இதெல்லாம் வந்தால் கூட கொட்டையில் தான் இருக்கேன். வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதில்ல, சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதில்ல. ரொம்ப கஷ்டமாக கூலி சிக்கினா மட்டும்தான் போகிறேன். பசங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்காரர் இறந்தது இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் செஞ்சு கொடுக்கல. வீடு மட்டும் இருந்தால் போதும். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஜகத்தை எல்லாம் அழிக்க வேண்டாம், இவர்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய ரேஷன் கார்டு, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, மின் வசதி, தரமான வீடு, கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்கினாலே போதும். அவர்களும் மற்ற மனிதர்களைப் போல நிம்மதியாக வாழ முடியும். நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? மலைவாழ் மக்களுடன் நாமும் காத்திருக்கிறோம். மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அமுது ஜீவன். நமது மாலை முரசு செய்தியின்படியாக குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை உடனடியாக சீரமைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா வாகனங்கள் சென்று வரும் நிலையில்
கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் இந்த சாலை குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். இதுகுறித்த செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதனைத் தொடர்ந்து செய்தி எதிரொலியாக உதகை சேரிங் கிராஸ் முதல் டெலிபியூ பகுதி வரை காணப்பட்ட பள்ளங்களில் தார் மற்றும் கருங்கல் கலவைகளை கொட்டி நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை உடனடியாக சீரமைத்தனர். இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியடைந்து நன்றி தெரிவித்தனர். அத்துடன் சவுத்பிக் பகுதியில் மண்ணால் மூடப்பட்டுள்ள பள்ளங்களை தார் கலவையை கொண்டு சீரமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிதம்பரம் அருகே கிராம மக்கள் ஒன்றிணைந்து நிதி திரட்டி பாசன கால்வாயை சீரமைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஆதிரவங்கநல்லூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள பாசன ஏரியின் மூலம் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த பாசன கால்வாய் கடந்த 30 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்து வந்தது. கால்வாயை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் தங்கள் துறையின் கீழ் இந்த பாசன கால்வாய் இல்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டி ஜேசிபி இயந்திரம் மூலம் பாசன கால்வாயை சீரமைத்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த பாசன வாய்க்காலை தூர்வாரி இரு கரைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கரைகளை அகலப்படுத்தியுள்ளனர். முன்மாதிரியாக திகழும் இந்த கிராம மக்களின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இதனால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஆதிவரகநல்லூர் ஏரியில் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாகவே மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு. இப்போ நம்ம இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஏரியை தூர் வரணும், கரை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒரு முயற்சி பண்ணி இப்போது ஊரில் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம வசூல் செய்து இதில் இப்போ வரைக்கும் ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். வந்து 2 பக்கமும் கரை கட்டணும். கரை கட்டி வெளிப்புறத்தில் வந்து பனை விதைகளும் உள்புறத்தில் நாட்டு மரங்களும் நட்டு வருங்காலத்தில் வந்து மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இது இந்த ஏரி வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு. வருங்காலத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 2 பக்கம் உள்ள கரையில் இதில் வந்து சாலையாக போட்டு வெளியிலேருந்து வர்ற வாகனங்கள் வந்து உள்ளார வந்து ஒரு தானியத்தை ஏற்றிட்டு போகிற அளவுக்கு அந்த சாலை வந்து பக்குவமாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இது காஞ்சிபுரத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் அண்ணா காவலர் மைதானத்தில் மகளிர் உற்பத்தி பொருட்கள் வாங்குவோர் விற்போர் சந்தை நடைபெற்றது. இக்கண்காட்சியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மகளிர் குழுக்கள் கலந்து கொண்டு அவர்கள் தயாரித்த மண்ணாலான விளையாட்டுப் பொருட்கள், டீ கப்ஸ் மற்றும் கைகளால் செய்யப்பட்ட அழகிய மாலைகள், கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அத்துடன் சமையல் எண்ணெய், கடலை மிட்டாய் மற்றும் அவர்கள் விளைவித்த வேர்க்கடலை, மாதுளை உட்பட பல்வேறு வகையான பொருட்களையும் விற்பனைக்கு வைத்திருந்தனர். கண்காட்சியை பார்வையிட்ட ஆட்சியர் மகளிர் சுய உதவிக் குழுவில் வைக்கப்பட்ட கையச்சு மருதாணியை கையில் போட்டுக் கொண்டார். வேப்பூர் அருகே குளம்பூல் காட்சியளித்த அரசு பள்ளி வளாகத்தினை சொந்த செலவில் சீரமைத்த சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அனரி ஊராட்சியில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மழைக்காலங்களில் இப்பள்ளியை சுற்றிலும் மழைநீர் தேங்கி நிற்பதால் சில மாதங்களுக்கு இப்பள்ளி வளாகம் குளம் போல் காட்சியளித்து வரும். இதனால் செடிகள் முளைத்து புதர் போல் காட்சியளித்து வந்தது. இதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் முரளி தனது சொந்த பணத்தில் 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து மழைநீர் தேங்காத வகையில் கிராவல் மண் வாங்கி கொடுத்து சீரமைத்தார்.
தாமாக முன்வந்து பள்ளி வளாகத்தை சீரமைத்த முரளிகிருஷ்ணன் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புகழ்பெற்ற பகுதி என்றால் சட்டென்று நினைவுக்கு வருவது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்தான். கனடா, சைபீரியா, பங்களாதேஷ், பர்மா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பறவைகள் இந்த வேடந்தாங்கலுக்கு வருகின்றன. பருவநிலை மாற்றம் காரணமாக அக்டோபர் முதல் மார்ச் வரையில் ஆயிரக்கணக்கான பறவைகள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து இனப்பெருக்கம் செய்து பின்னர் தாயகம் திரும்புகின்றன. வேடந்தாங்கல் அருகே உள்ள வேடவாக்கம் ஊராட்சியில் வாகனங்களுக்கு உதிரிபாகம் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறும் கழிவு நீர் சுற்றிலும் உள்ள நீர்நிலைகளை பாதிப்பதுடன் நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக புகார் தெரிவித்து வருகின்றனர். நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணியால் பாதிப்பாகுது. எல்லாமே இந்த பார்க்கு கம்பெனி பக்கத்தில் ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது. அந்த கம்பெனி வேடவாக்கம் பஞ்சாயத்தில் இருக்குது. அந்த வண்டவாக்கம் ஊராட்சி பஞ்சாயத்தில் அந்த கம்பெனியால் இந்த தண்ணி பூரா கட்டி எல்லாமே இப்போ விவசாயம் பண்ண முடியல. வேறு ஒன்று குடிநீர் கெட்டு போச்சு தண்ணி இந்த தண்ணியால். இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் வேடந்தாங்கல் ஏரி நீரும் மாசடைந்து வருவதால் பறவைகள் வருகையும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தின் அடையாளமாக திகழும் வரலாற்று சிறப்புமிக்க வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே வேடந்தாங்கல் என்றாலே பறவைகள் சரணாலயம் என்பது இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. வெளிநாட்டிலிருந்து பல வகையான பல்லாயிரக்கணக்கான பறவைகள் நம்ம மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் இப்போ வேடந்தாங்கலுக்கு வரக்கூடிய பறவைகள் அனைத்தும் இப்போ அதோடைய வரவு குறைவாக உள்ளது. அதற்கு மெயின் காரணம் இந்த தண்ணீர் சுகாதாரமாக இல்லாத காரணத்தினால பறவைகளுடைய எண்ணிக்கை குறைகிறது. இதை மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் அந்த பறவைகளுக்கும் தகுந்த பாதுகாப்பை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொழில் வளர்ச்சி என்பது அத்தியாவசியம்தான். தொழிற்சாலைகளால் பலருக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்தாலும் சுற்றுவட்டார மனிதர்கள் மட்டுமல்ல, நீர்நிலைகள், மண், காற்று உள்ளிட்ட இயற்கை சூழல் பாதிக்காத வகையில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். மண்ணும் நீரும் கெட்டு போனால் விளைச்சல் இன்றி பசி, பட்டினி, பஞ்சம் ஏற்பட்டு உலகமே அழிந்து போகுமே தவிர எதுவும் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியாது. தொழிற்சாலை நடத்துபவர்கள் இதனை உணர்ந்து அரசு மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சட்டத்திட்டங்களை முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே வளமான சமுதாயத்தையும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலையும் ஏற்படுத்த முடியும். மாலை முரசு செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் உள்ள பகவதி அம்மன் கோயில் செல்லும் சாலையில் பல நாட்களாக பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி வருகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் சரி செய்யாததால் கழிவுநீர் பொங்கி வீட்டு வாசலில் தேங்கியதுடன் துர்நாற்றம் வீசுவதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த நீலாங்கரை பகுதியில் விஸ்ராந்தி என்ற முதியோர் காப்பகம் செயல்பட்டு வருகிறது.
இங்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் அன்னதானம் செய்ய சென்றிருந்தனர். அப்போது விஜய் நடித்து வெளியாகியுள்ள தி கோட் திரைப்படத்தை பார்க்க தங்களை அழைத்துச் செல்லுமாறு முதியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனையடுத்து அவர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் முதியவர்கள், ஊழியர்கள் என 82 பேரை தனியார் திரையரங்கில் படம் பார்க்க அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது முதியவர்கள் கேக் வெட்டி மகிழ்ச்சியை கொண்டாடினர். Gracias.